மகன் நீ நல்லா போயிட்டு சாரிடா மகன் இல்ல அரேஞ்ச் பண்ணி பையன்லாம் நல்ல கேள்றா மகன் எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க இப்ப அது சொன்ன பாரு நீங்க ஷட் அப் பண்ணுங்க அதே Facebookல அப்லோட் பண்ணிடுங்க தள்ளி விட மாட்டாங்க ஃபுல் எல்லாமே பையனை பத்தி தெரிஞ்சுக்க நீ விசாரிச்சிட்ட பிறகு அந்த பையன் அப்படியே ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது அது என்ன பண்றது நீ சொன்ன ஃபர்ஸ்ட் நான் என்னது இது இன்னைக்கு தான் ட்ரூ கலர் தெரிஞ்சுக்குதுன்ற அந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு ட்ரூ கலர் தெரிஞ்சிச்சுனாக்கா நீ என்ன பண்ணுவ நீ லவ் பண்ணிக்கும் போது தெரிஞ்சிடும் இல்லையா ட்ரூ கலர் தெரிஞ்சிச்சுனாக்கா அப்ப நான் தைரியமா போய் எங்க அப்பா அம்மா வீட்ல உட்கார முடியும் அப்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த டைம்ல அவங்க கஷ்டப்படுறா கல்யாணம் பண்ற டைம்ல மட்டும் நீங்க இல்ல நம்ம கல்ச்சர் அப்பா பேரண்ட்ஸ் வீட்ல தைரியமா உட்காரல லவ் பண்ணனும்னா இந்தக்கா பேரண்ட்ஸ் உங்க கடை கொடுக்க மாட்டேன் பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு லவ் பண்ணி போய் உட்கார்ந்தாக்கா அவங்க சொல்லுவாங்க நீ தானே பார்த்து இது பண்ண லைஃப் உன்னோட லைஃப் நீயே ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க உங்களுக்கு क्वेश्चन உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் பண்ணுங்க யாடா பேச டேய் இத்தனை பாயிண்ட் சொன்னாங்க நீங்களா பேசுவோம் சரி சரி ஏய் அமதி சரி இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இந்த சாரி மூட் அவுட் ஆயிடுச்சு ஐய் சொல்றா மகன் சொல்றா பேச்சு இல்ல ஏதா சொல்றா சரி சொன்னா இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிச்சு ஏதாவது சொல்றா சொல்றா நீதான் இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டேன் டைமா குடிக்கல என்ன சொல்றது ஏய் சீரியஸா வாங்க பா லவ் பத்தி சொல்லுங்கப்பா லவ் பத்தி சொன்னா நாங்க சொல்றோம் love நாங்க சொல்றோம் எங்க டீம் தான் சொல்லு அதுதான் வந்துக்குது அட பாவி சொல்லுமா ரொம்ப இதெல்லாம் இருக்குது பேசாம யாரோ ஜாதி ஐ அம் காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளைன்ட் சரி சொல்லுங்க பேசுவோம் ஏய் பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க பா லவ் மேரேஜ் பத்தி பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க லவ் மேரேஜ் பத்தி பெனிஃபிட்ஸ் சொன்னேனாக்கா எதுமே இல்லையா ஒண்ணுமே இல்ல லவ் பண்ணும்போது மட்டும் தான் பையன் கொல்லாம பாத்தீங்கன்னாக்கா இல்ல வந்து அந்த ட்ரூ கலர் சொல்றல அந்த ட்ரூ கலர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிரும் ரொம்ப few கேसेसல தான் வந்து மேரேஜ் ஆயிட்டு வந்து வேற மாதிரி கரெக்ட்டா இருக்கும் பட் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு லவ் ஸ்டோரியில வந்து கண்டிப்பா ட்ரூ கலர் வந்து தெரிஞ்சிரும் ஓ சிஸ்டர் சோ ட்ரூ கலர் லவ் பண்ணும்போது தெரிஞ்சிச்சுனா நீங்க அப்பவே ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே லிங்க் பண்றாங்க சரியான ஒரு அனாலிசிஸ் பண்ணி என்ன கேட்டா ஃப்ரெண்ட் கம் லவ் தான் பெஸ்ட் ஓகே ஜஸ்ட் பார்த்த உடனே லவ் பண்றது உள்ளுக்குள்ள பார்த்தா மூஞ்சி சொல்லுமா நீ சொல்லுமா வருது இந்த கண்டதும் காதல் அதுக்கப்புறமா வந்து பைக் ஓட்டும் போது பார்த்து லவ் பண்றது அவங்களோட பிசிக் பார்த்து லவ் பண்றது இல்ல கலர் பார்த்து லவ் பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு தெரிக்காது அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவாங்க ஆச்சா ப்ராப்பரா வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு பர்சனை வந்து ஃப்ரெண்ட்லியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த லவ் வந்து கண்டிப்பா மேரேஜ்ல தான் போய் முடியும் என்ன கேட்டா இப்படிதான் முடியும் அந்த மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் எட்டு அட்ரா கீர்த்தி நம்ம பலவி பேர் சோ ஏய் பேசியா நீ பேசு இந்த உனக்காக கொடுக்கப்பட்ட டைம்ல மட்டும் நீ பேசு சரியா டுபாகோ டீமா இருக்கா துபாக்கர் கேம் யார் கேம்ஸ் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க இன்னொன்னு அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாருமே சப்போர்ட் வரும் ஏன் லவ் மேரேஜ் இருப்பா பேச லவ் மேரேஜ் வந்து நம்ம வந்து ஒரு பர்சனை சூஸ் பண்றோம்னாக்கா பேரண்ட்ஸ் எத்தனை பேசினா சில லவ் சக்சஸ் ஆகும் ஹாப்பினஸ்ல போய் முடியும் சில லவ் சக்சஸ் ஆகும் பட் பேரண்ட்ஸ் ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஆகும் புரியுதா புரியுது அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் வெறும் அப்பா அம்மா அந்த பையனோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா மட்டும் ஹாப்பி இல்லாத பண்ணுறது பட் அரேஞ்ச் மேரேஜ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்கு ஆனா பொண்ணு மாவுல ஹாப்பியா இருக்க மாட்டாங்க என்னன்னா நீ நம்ம குரூப்